ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும் ஜெயிக்க முடியாது அப்படின்றதுக்கு நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஏன்னா 2018வது வருஷம் நல்ல மார்க்கோட நான் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா என் ஃபியூச்சரை நினைச்சு ரொம்ப நம்பிக்கையாவும் எக்ஸைட்டடா இருந்தேன். ஸ்கூல் அண்ட் காலேஜ்ல சொல்லி தந்த மாதிரி வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டுமே பண்ணா மிகப்பெரிய லெவல்ல சக்சஸை பார்த்துடலாம்னு நினைச்சேன். ஆனா அடுத்த 3 ல இருந்து 5 வருஷம் நான் என் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்றதுக்கு எல்லா விஷயங்களையுமே ட்ரை பண்ணேன். லைக் ஸ்மால் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ரன் பண்றது, மார்க்கெட்டிங் ஜாபுக்கு சேலரியே இல்லாம வேலை பார்த்தது, போரிங்கான ஐடி ஜாப்ஸ், அவ்வளோ ஏன் ஈவன் ஒரு புது யூடியூப் சேனலை கூட நான் ஓப்பன் பண்ணேன். பட் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் ட்ரை பண்ணாலும் என் லைஃப் ஒரு இடத்துல ஸ்டக் ஆச்சு. எண்டே இல்லாத லூப்ல இருக்கோமோ அப்படின்ற ஃபீல் வர ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டது, ஹார்ட் ஒர்க் மட்டுமே பண்ணா நம்ம லைஃப் இம்ப்ரூவ் ஆகாது. பிகாஸ் நான் அந்த டைம்ல மணி மேனேஜ் பண்றதுக்கும் என் பிசினஸை ரன் பண்றதுக்கும் ரொம்ப ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணேன். எனக்கு உண்டான ரைட் பார்த்த கூட ஃபைன் பண்ண முடியாம இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் ஒரு நாள் என் லைஃப்ல நான் கொஞ்சம் பின்னாடி வந்து அந்த கரண்ட் சிச்சுவேஷனை அனலைசிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நான் ஒரு முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். ஹார்ட் ஒர்க் ஆகும் தான், ஆனா நீங்க கரெக்டான வழியில இருந்து அதுல ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா தான் அது உங்களுக்கு எக்ஸாக்டா கை கொடுக்கும். அதனால நான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண யூடியூப் சேனல்ல பெருசா வியூஸ் போகல, அந்த அளவுக்கு growth-ஏ இல்லை. ஆனா நான் கண்டுபிடிச்ச விஷயம், எனக்குள்ள என்ன யூனிக்னஸ் இருக்கு அப்படின்ற தேடல்ல நான் என்ன காம்ப்ளெக்ஸான விஷயமா இருந்தாலும் அதை மக்களுக்கு ரொம்பவே சிம்பிளிஃபைடா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்ற யூனிக்னஸ் என்கிட்ட இருக்குன்னு நான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த டேலண்ட்டை நம்ம யூடியூப்ல யூஸ் பண்ணி க்ரோ ஆகும் அப்படின்னு யூடியூப் சேனலை எப்படிப்பா க்ரோ பண்றதுன்னு நிறைய பெரிய பெரிய யூடியூப் சேனல்ல என்ன மாதிரிலாம் டாபிக் பண்றாங்க, எப்படி பேசுறாங்க, என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்றாங்க, ஈவன் யூடியூப் மட்டுமே இல்லாம ட்விட்டர்ல யூடியூபோட க்ரோத்தை பத்தி எப்படிலாம் பேசுறாங்க, என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணா சேனலை க்ரோ பண்ண வைக்க முடியும் அப்படின்னு நிறைய பேஜஸ், நிறைய புக்ஸ்லாம் வாங்கி படிச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு யூடியூப்னா இதுதான்ப்பான்னு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா என்னுடைய ஃபோக்கஸை நான் எந்த விஷயத்த ரொம்ப லவ் பண்ணி பண்றேனோ அதை பேஸ் பண்ணி யூடியூப் சேனலை கரெக்டாக ரன் பண்ண ஆரம்பிக்கும் போது என்னுடைய லைஃப் அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. இப்போ நான் 3+ யூடியூப் சேனலை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணுற ஒரு பிகினர் அவங்களுடைய சேனலை எப்படி க்ரோ பண்ண வைக்கலாம்னு நான் டீச் பண்ணுறேன், ஸ்ட்ராட்டஜியும் மேக் பண்ணி தர்றேன். அப்போ நான் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள்ல ஃபெயில் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னுடைய லேசினஸா? கண்டிப்பா கிடையாது. நான் எந்த விஷயத்த ரொம்ப ஆசைப்பட்டு விரும்பி செய்யலையோ அந்த விஷயத்துல என்னுடைய ஃபோக்கஸை அதிகமாக செலுத்தினது தான். ஸோ என்னுடைய லைஃப் லெசன்ல இருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயத்த உங்களுக்கு நான் சீக்ரெட்டாக சொல்கிறேன். ஸோ ஹார்ட் ஒர்க் அப்படின்றது கம்ப்ளீட்டாக ஸ்கேம் கிடையாது. உங்களுக்கு உண்டான பாத்தை நீங்கள் ஃபைன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஹார்ட் ஒர்க்கை எக்ஸாக்டாக போடுங்க. ஆனால் நீங்கள் போடுற டிசிப்ளின் அண்ட் எஃபோர்ட் எல்லாமே வேஸ்ட் ஆகுதுன்னா நீங்கள் உங்களையே தவறான விஷயத்தில் ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு பேஷனை கண்டுபிடிங்க. அதில் கரெக்டான டிசிப்ளின் அண்ட் எஃபோர்ட்டை கன்சிஸ்டண்ட்டாக போட்டாலே சக்ஸஸ் உங்களை தேடி வரும்.